தெரியாத நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? எங்க அர்ஜுனா இருக்க போகுதுங்க. எடுத்து பேசுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ஐயா, நான் ராஜா பேசுறேன். ராஜாண்ணா? எந்த ராஜா? உங்க வீட்ல வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சனே அந்த ராஜா ஐயா. டேய் நெய்யா, எங்க இருந்து பேசுற? ஐயா, நம்ம ஏரியால இருந்து தான் பேசுறேன். அந்த நந்தினி மனநலம் பாதிக்கப்பட்டவனு நினைச்சு என்ன வெளியே விட்டுட்டா. அதெல்லாம் தெரியும். சரி சொல்லு, இப்போதுக்கு கால் பண்ண? இல்லைங்க ஐயா, வேலை கொடுத்த அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணேன். நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. ஏதாவது அவசரம்னா அப்பா நம்பருக்கு ஃபோன் பண்ணுன்னு உங்க நம்பரை முன்னாடியே கொடுத்துருந்தாருங்க ஐயா. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஐயா. உன்னை வெளியே அனுப்பிட்டு உன்னை வேவு பார்க்க போறாயா? கவனமாரு. ஐயா, போலீஸ்ல ஒரு மேட்டரே கிடையாதுங்க ஐயா. அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க ஐயா. ஐயா, வெளியில வந்துட்டேன் ஐயா. சும்மா இருக்க முடியல. ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா. கத்தி எடுக்க சொல்லி கையை அரிச்சுக்கிட்டே இருக்குங்க ஐயா. சரி, நீ ஒண்ணு பண்ணு. நம்ம ஒரு கனகதுர்கை அம்மன் கோயிலுக்கு போ. அங்க கௌரின்னு ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அவளை அங்க இருக்க விடாம துரத்தி அடிக்கணும். அதுவும் இப்பவே செய். என்னையா நீங்க ரொம்ப சின்ன வேலையா கொடுக்குறீங்க? டேய், நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சின்ன வேலை இல்லடா. முதல்ல நான் சொன்னதை செஞ்சு காட்டு. அப்புறமா வந்து அதுக்கான கூலிய வாங்கிட்டு போ. லேட் பண்ணாம சீக்கிரமா போடா. சரிங்க ஐயா, போறேன். மாயா, நீ சொன்னபடியே எல்லாம் செஞ்சுட்ட. இனிமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீ இங்க உன் பூஜை ஆரம்பிக்கலாம். நல்லது ஜமீன் ஐயா. அசோக் பண்ற பூஜையை தடுத்து அந்த சாமியோரோட சாபத்தை பலிக்க வச்சு அந்த துர்காவை துடி துடிக்க வைப்பேன்.